இப்போ இப்படி ஒரு காட்சி எடுத்துப்போம். அதாவது நம்மள ஒருத்தர் வந்து தெரியாம மிதிச்சுட்டு இல்ல இடிச்சுட்டு வந்து சாரி சொல்றாருன்னா நம்ம இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? நாங்க வந்து மோதனா பரவாயில்லப்பா, இருக்கட்டும், பார்த்து போங்க, இப்படி தானே ரியாக்ட் பண்ணுவோம். ஏன்னா இது எப்பயாவது நடக்கிறது, இட்ஸ் அன் ஆக்சிடென்ட். அதனால இதை வந்து பெருசு பண்ணிக்க மாட்டோம். இப்போ இன்னொரு காட்சி எடுத்துக்கோங்க. அதே நபர் நம்மள வந்து திரும்ப 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 மிதிச்சுட்டு சாரி சொல்லிட்டே இருந்தாருன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். இந்த இடத்துல நம்ம வந்து 3 விதமா நம்மள பார்க்க முடியும், ரியாக்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் விதம் என்னன்னா, நம்ம வந்து இளிச்சவாயத்தனமா இருக்கிறது. நம்ம இளிச்சவாயனா இருக்கிறதுனால தான் நம்மள வந்து மிதிச்சுட்டு சாரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறான். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகியிருக்கும், நீங்க மென்டல் ப்ரெஷர் கூடி இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு கோபமாவோ இல்லை வந்து தன்மையாவோ கூட அவர்கிட்ட வெளிப்படுத்த முடியும். கோவப்பட்டு டேய் போடா அப்படின்னு திட்ட முடியும். இல்லைன்னா தன்மையா கூட தம்பி போப்பா, ஏன்பா இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கிற, செவனேன்னு போப்பா, தன்மையா கூட எடுத்து சொல்ல முடியும். இதுக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்றாரு, நம்ம உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நம்மள தீன்றதை வந்து நிறுத்திடுறாரா, இல்லைன்னா திரும்ப திரும்ப வந்து நம்மள அதே வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரா, இடிச்சுட்டு சாரி சொல்றத அப்படின்னு அவர் பண்றதை வச்சுதான் நம்ம 3ஆவதா டெசிஷன் எடுக்கிறது. ஸோ திரும்பவும் அவர் வந்து நம்மளை இடிச்சுட்டு சாரி சொல்றாருன்னா நம்ம வந்து அவரை விலக்கி வைக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. அப்படின்னா நம்ம அவர்கிட்ட இருந்து விலகிக்கணும். இப்போ இதே தான் இந்த கடனுக்கும் பொருந்தும். இப்போ கடை வச்சிருக்கிறோம், எப்பயாவது வந்து ஒருத்தர் நான் அப்புறம் தரேன்னு சொல்லி வாங்கிட்டு போறதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது. ரெகுலரா காசு கொடுத்து வாங்குறாரு, ஏதோ ஒரு எமர்ஜென்சி வாங்குறாருன்றது தப்பே கிடையாது. ஆனா சும்மா திரும்ப வந்து கையில காசே வச்சிருந்தாலும் சிக்கனாண்டா இழிச்ச வாயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தரேன்னு சொல்லி இப்படியே வாங்கிட்டு இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும், ப்ரெஷர் கூடும். சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா தன்மையா எடுத்து சொல்லலாம், கோவப்படக்கூடாது. மீறி அவர் மறுபடியும் இதே மாதிரி பண்றாருன்னா அப்ப வேணா கோவத்தை வெளிப்படுத்தலாம். கடன் சொன்னால் காதை அறுப்போம்னு எழுதி போடுங்க. அதையும் மீறி அவரு அப்புறம் தரேன்னே நம்மள வந்து ரொம்ப இம்சை கொடுக்குறாருன்னா நாம வந்து அவரை அந்த கஸ்டமரை விலக்கி வச்சிடணும். அப்படி இல்லைன்னா நம்ம விலகிக்கணும். அது ஒண்ணுதான் பெஸ்ட் ஆப்ஷன். அவர் அப்புறம் தருவாருன்னு வெயிட் பண்ணி அவரை பழக்கி விட்டுட்டீங்கன்னா அவர் பழகிக்குவாரு, அழகா வந்து உங்களை யூஸ் பண்ணிக்குவாரு. இது இவரோட முடிஞ்சிடாது. இவரை பார்த்து மற்ற கஸ்டமர்ஸ் வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மற்ற கஸ்டமர்ஸ் கரெக்டா இருப்பாங்க. சோ இவரை பார்த்த உடனே சரி நம்மளும் கடன் கேட்டு பார்க்கலாம், நம்மளும் அப்புறம் தரேன்னு சொல்லி பார்க்கலான்னு இவரை பார்த்து அவங்களும் இன்ஃபுளுன்ஸ் ஆகுவாங்க. ஸோ இது தேவையில்லாம ப்ரெஷர் உங்களுக்கு தான் ஏறிட்டே போகும். ஸோ இப்போ நான் சொன்னதை வந்து ஒரு ஐடியாவா எடுத்துக்கோங்க. நான் இந்த 3 விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. யார்கிட்ட பொறுமையா பேசுமோ பொறுமையா பேசுறது, யார்கிட்ட வந்து கோவப்பட்டு சொல்லணுமோ சொல்லிடுறது, யாரை வந்து விலைக்கு வைக்கணுமோ விலைக்கு வச்சிருது. இந்த இதை கரெக்டா பண்ணுங்க. மாத்தி எதுனா பண்ணி கஸ்டமரை இழந்துடாதீங்க. கடன் கொடுத்து வியாபாரம் பண்றதுன்றது ஒருத்தருடைய பர்சனல் சாய்ஸ். ஸோ அதுக்குள்ள நான் போல. பட் இந்த கடன் கொடுக்கறது வந்து ஒரு ப்ரெஷர் ஆகுது, எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ.